வெளிநாட்டு தொழிலாளர்களை கையாளும் பாகிஸ்தானிய முகவரிடம் இருந்து கடந்த மாதம் 20,000 ரிங்கேட் லஞ்சம் வாங்கியதாக மலேசியா கினி செய்தியாளர் பி நந்தகுமார் மீது இன்று குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் ஷாலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட அக்குற்றச்சாட்டை 42 வயது நந்தகுமார் மறுத்து விசாரணை கோரினார். இதையடுத்து 10,000 ரிங்கேட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் நந்தகுமாரை ஜாமீனில் விடுவித்த நீதிமன்றம் மாதம் ஒரு முறை MACC அலுவலகத்திற்கு சென்று கையெழுத்திட வேண்டும் என்பதுடன் கடப்பிதழை நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அறிவித்தது. பாகிஸ்தானிய தொழிலாளர்களை கடத்தி வரும் கும்பல் தொடர்பான கட்டுரையை மலேசிய கினி இணையதளத்தில் இருந்து நீக்கவும், இனி எந்த ஒரு கட்டுரையை பிரசுரம் செய்யாமல் இருப்பதற்கும் அந்த 20,000 ரிங்கேட் லஞ்சம் பணம் கைமாறியதாக கூறப்படுகிறது. பிப்ரவரி 28ஆம் தேதி இரவு 11:45 மணிக்கு ஒரு ஹோட்டல் வளாகத்தில் அக்குற்றத்தை புரிந்ததாக நந்தகுமார் குற்றம் சாட்டப்பட்டார். அதே நாளில் கைதாகி விசாரணைக்காக 4 நாட்கள் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டத்தின் கீழ் அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறையும் லஞ்ச பணத்தில் 5 மடங்கு தொகை அபராதமாகவும் விதிக்கப்படலாம். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.